வீடியோ ஸ்பான்சர்டு பை EduQuest. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஈரோடு டு திருச்செந்தூர் போகிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் SCTC அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதில் வர்றது SCTC பஸ் புக்கிங் அது வரும் பாருங்கள். அதை அப்படியே செலக்ட் பண்ணுங்கள். அதில் சோர்ஸ், டெஸ்டினேஷன், ஆன்வார்ட், ரிட்டன் அப்படின்ட்டு இருக்கும். அதில் சோர்ஸ்ன்ற இடத்துல ஈரோடுன்னு போடுங்க. ஏன்னா நம்ம ஈரோட்டிலேருந்து போகிறோம். டெஸ்டினேஷன் திருச்செந்தூர்னு போடலாம். எந்த டேட்டு எப்போ நம்ம கிளம்புறோமோ அந்த டேட்டு போட்டு ரிட்டன் வர மாதிரி இருந்தால் கூட நம்ம ரிட்டன் போட்டுக்கலாம். நான் இப்போ ஒரே டைம் போடுறதுக்கு மட்டும் நான் காமிக்கிறேன். ரிட்டன் போடுற மாதிரி இருந்தால் நீங்களும் அதிலே போட்டுக்கோங்க. வைஸ் சப்மிட் கொடுத்துட்டோம்னா அடுத்து அப்படியே கீழே வாங்க. எத்தனை பஸ் அவைலபிளாக இருக்கோ அத்தனை பஸ் வரும். நமக்கு தேவை அல்ட்ரா டீலக்ஸ் பஸ்ஸு. 8 மணிக்கு போய் காலையில் 5:30 மணிக்கு போகுது. அதனால் 8 மணிக்கு போகிற பஸ்ஸையும் நம்ம புக் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் டைப் பண்ணுங்கள். இமெயில் ஐடி டைப் பண்ணோம். அப்புறம் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப்ஸ் கேட்பாங்க. சீனியர் சிட்டிசனா, டிஃப்ரெண்ட் ஏபிள் சர்டிஃபிகேட், கேன்சர் பேஷன், எய்ட்ஸ் பேஷன் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஐடிஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன்ஸு அதை பார்த்துக்குங்க. இதில் ஏதாவது ஒரு ஐடிஸ் ஏதாவது கையில் போட்டுட்டிங்க எடுத்துகிட்டு வாங்க. ப்ளஸ் அதோட நம்பர்ஸ் இருந்தால் அதையும் டைப் பண்ணிக்கங்க. ஐடி ப்ரூஃபோட அந்த நம்பர்ஸ் ஏதோ ரெஜிஸ்டர் நம்பர்ஸ் இருக்கும்ல அதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதில் நேம் அடிச்சுக்கங்க. அந்த ஏஜ் இருக்கும். ஏஜ் அப்படியே கீழே வந்தீங்கன்னா சப்மிட் இருக்கும். சப்மிட் அப்படியே கிளிக் பண்ணிக்கங்க. பேமெண்ட் வேக்கு போகும். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. வந்துருச்சு. பேமெண்ட் கேட்வேயில் அப்படியே கீழே வாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் டைப்னு ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கங்க. கொஞ்சம் படித்து பார்த்துக்குங்க. இது எத்தனை மணிக்கு வர்றது அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் எப்போ இமெயில் ஐடிக்கு நோட்டிஃபிகேஷன் வருது, மெயில் ஐடிக்கு. பில் டெக்ஸ்ட் 2 இருக்கும். அந்த பில் டெக்ஸ்ட்டில் UPI மூலியமாக பண்ணிக்கலாம். பில் டெக்ஸ்ட் மூலமாக ரெண்டுமே UPI மூலமாக பண்ணிக்கலாம். ஜிபே, கூகுள் பே, ஃபோன்பே எதில் வேணால் பே பண்ணிக்கலாம். இதில் ஏதோ ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணினீங்கன்னா இன்னொரு சைட் அப்படியே ஓப்பன் ஆகும். ப்ரௌசர் நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு பண்ணாமல் இருந்தது, அதனால் சைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகே கொடுங்க. பெல் டெக்ஸ்ட் ஓப்பன் ஆகும். இதில் நமக்கு எந்த பேமெண்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. நமக்கு 440 ரூபா பில்லு வந்திருக்கு. ஏதோ ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஜிபே, ஃபோன்பே எல்லாமே வரும். இதில் ஜிபே வேணும்னா ஜிபே கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பேமெண்ட் போட்டோம்னா நம்ம ஜிமெயில் ஐடிக்கு டிக்கெட்டு இதாயிரும். நம்ம அதை எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். போகும்போது மறக்காமல் ஏதோ ப்ரூஃப் ஐடிஸ் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஐடி ப்ரூஃப்ஸ் எடுத்துகிட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள்.